வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு அழகாக அவங்க வீட்டை வந்து அவளே கோயில் மாதிரி வச்சுக்கிறாங்க. வந்து விளக்கேற்றி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து விபூதியெல்லாம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்து பல்லவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அழறாரு. எனக்கு இப்படிலாம் வீடு இருக்காதான்னு தோணும், ஆனால் நம்ம வீடு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தோணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒரு அணி வந்ததுக்கே வீடு இப்படி இருக்கே, மொத்தம் எல்லா அணியும் வந்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இதோட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக அழறாரு. உன்னை எல்லாரும் ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இங்கே நிலாவை பார்க்கும்போது சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம சோழன் கிட்ட போயிட்டு நிலா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை இன்றைக்கி நீங்கள் இந்த மகாலட்சுமின்னு வாங்களே, அது நீங்கள் தான் மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே ரொம்ப தாங்க கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சரி அப்புறம் அப்படின்னோடனே வேறு என்ன, அண்ணனே எவ்வளோ வேலை தான் பார்ப்பாரு, அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அதனால தான் சின்ன சின்ன வேலையை நானே செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாத்தையும் செய்கிறேன். இந்த வேலையெல்லாம் எங்கள் வீட்லேயும் நான் செய்வேங்க. எங்கள் வீட்டில் சர்வெண்ட் இருந்தால் கூட சரி, என் அம்மா எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன சமையல் தான் ஓரளவு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும், மற்றபடியெல்லாம் எல்லா ஒர்க்கும் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்றாங்க. உண்மையிலேயே உங்க நினச்சா பெருமையாக இருக்குங்க. எந்த பணக்கார பொண்ணும் வேலையில் செய்யவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கிட்டு அவங்க வந்து சர்வெண்ட்டை தான் வேலை வாங்கி நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே உங்களை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குங்க என்னங்க சிரிக்கிறாங்க. சரிங்க, டிஃபன் வந்து நானே இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன், நான் பண்ணலாம்ல அப்படின்னோடனே கண்டிப்பாக பண்ணலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல நிலாக்கு. சரிங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் பண்ணுறேன், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படி சேரன் வந்து சரிம்மா நீ பண்ணு, கூட நான் இருக்கேன் அப்படின்னா. இல்லை நானே பண்ணுறேண்ணா அப்படின்னாங்க. சரிம்மா நீ பண்ணு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ஐயோ சுமாராக தான் இருக்குது, ஆனால் அன்னி பண்ணியிருக்காங்களே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து என்ன இன்றைக்கி எதுவுமே எனக்கு வரல அப்படின்னோடனே யார் சமைச்சது, நீயாம்மா அப்படி சொல்லிட்டு சாப்பிட்ற. ஐயோ இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு வச்சு எல்லாம் பயந்து போகிறாங்க. பார்த்தா பரவாயில்லம்மா நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அவராக எப்படி சொல்கிறாரு, நம்பவே முடியலையே, நல்லா காலம் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நிலா என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து அவங்க அன்னிக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ணி தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அவங்க அண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிலா வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நிலா கஷ்டப்படுறதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பொண்ணு எனக்கு வேணுங்க, ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்கு என்ன தோணுதோ செய்ய அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவங்க பையன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருடா, எப்படியாவது நிலாவை கூட்டிகிட்டு வரணும், அது எப்படி கூட்டிட்டு வர முடியும், அவள் வந்து அதனம்மா அதெல்லாம் தெரியாது, அவளை எப்படியாவது கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. நீ நிலா கிட்டே போய் பேசுகிறா, அவளை கூட்டு நான் சொன்னாலாம் நிலா வரமாட்டா, ஏற்கனவே அங்கே போய் நான் பிரச்சனை பண்ணியிருக்கேன், அதனால் என் மேலே கோவமாக தான் இருப்பா, அதனால் வரமாட்டாமா அப்படின்னோடனே இவ சொன்னால் வேணா வரலாம், நிஜமா வாடா தெரியுமே இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு வந்து பெட் இல்லை அப்படின்னோடனே சரிடா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருமா எப்படியாவது வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துடுமா, உனக்கு எஞ்சி கேட்குறமா, அத்தை எப்படி அத்தை நான் போய் கூட்டிகிட்டு வர முடியும், அவள் வருவாளான்னு தெரியல. இல்லைம்மா நீ பேசுகிற விதத்தில் பேசு, அவளுக்கு சொல்லி புரியவே, எப்படியும் அவள் வர ரேஞ்சில் தான்மா இருப்பா, ஏன்னா அங்கெல்லாம் கஷ்டப்படுற ஆள் கிடையாது அவள், இந்த மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு எப்படிம்மா அங்கே போய் கஷ்டப்படுவா, யாராவது வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா யோசிச்சுட்ருப்பா, நீ எப்படியாவது பேசி கூட்டணுமாம்மா நிலா வேணா. சரிங்க அத்தை நான் வேணா கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னோடனே சரி நாளைக்கே உன்னை கூட்டின்னு போய் விடுறேன், நீ வந்து கூட்டிகிட்டு வந்துடு. நீங்களா வரீங்க, ஆமாம் அந்த ஏரியாவை நானும் காட்டுறேன், அப்போ தானே உங்களுக்கே தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. சரின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நிலா வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அண்ணி வராங்க. அவங்க அண்ணி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி போய் அவள் அண்ணின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிலா இப்படிலாம் வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன நீ இருக்குது, என்ன நிலா இது ஒரு பழஞ்ச வீடாக இருக்குது, இந்த வீட்டில் நீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சுற்றி மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ மோசமாக இருக்காது நிலா சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அண்ணி.